நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ். ராசி பாஷையில் இப்போ தேர்ட் லெசனில் இஆர்சி பார்க்குறோம். பாடம் 3 சுக்கு துக்கு. சுக்குனா மகிழ்ச்சி, துக்குனா துன்பம்னு அர்த்தம். இதை இயற்றிய ஆசிரியர் சுமித்ரானந்தன் பந்த்ஜி என்பவர் தான் இந்த பாடல் இயற்றியிருக்கார். நிம்ன லிக்கித்து பதியாம்சக்கா பாவ ஃபஸ்ட்டு கீஜியே. கீழ்கண்டவற்றில் இந்த பாடலில் உள்ள பொருள் விளக்கம் எழுதுக. இந்த பாடல் கொடுத்துருவாங்க. ஜக்கு पीड़ित हैं आदि दुख से, जग पीड़ित रे आदि सुख से मानव जग में बंट जावेन. जग पीड़ित है आदि आदि दुख से, அது அதிகம் துக்குனா அதிகம் துன்பத்தில் இருந்தாலும் ஜகுனா வேர்ல்டு உலகன்னு அர்த்தம். அதிக துன்பத்தில் இருந்து உலகத்தில் வலியை நம்மளுக்கு தருகிறது. பீடித்து அப்படின்னா வலின்னு அர்த்தம். நம்ம துக்கத்தில் இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு அதிகமாக வலி தெரிகிறது. ஜக் பீடித்திரே அதி சுக்கு சே மாணவ ஜக். அதிகம் மகிழ்ச்சியில் இருக்கும்போது நம்மளுக்கு வலியும் மனிதர் அதி சுக்கு சே மாணவ ஜக்கு சே பண்ட் ஜாவே. அதிக மகிழ்ச்சியில் இருக்கும்போது மனிதர்கள் இந்த உலகத்தில் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் பங்கெடுக்க வேண்டும். துக்கு சுக்கு சே ஓர் சுக்கு துக்கு. துக்குனா இன்பம் மகிழ்ச்சியிலிருந்து, அப்புறம் மகிழ்ச்சி துன்பம். இந்த தலைப்பு இங்கே இருக்குது. சந்தர்ப்ப ஃபஸ்ட்டு இந்த பாடல் இதில் பாட தலைப்பில் நம்மளுக்கு அந்த பாட தலைப்பு எழுதணும். பாடல் இயற்றிய ஆசிரியருடைய பெயர் இந்த சந்தர்ப்பில் எழுதணும். இது நம்ம குறிப்பாக எடுத்துக்கிறோம். யக்கு பதியாம்ச சுக்கு துக்கு நாமக்கு கவிதா சே தியா கயாகை. இந்த பாடல் சுக் துக் என்ற பெயரில் உள்ள கவிதையிலிருந்து தரப்பட்டுள்ளன. யக்கு ஸ்ரீ சுமித்ரானந்த் பந்த்ஜி கவிதாகை. இந்த பாடல் ஸ்ரீ சுமித்ரானந்த் பந்த்ஜியோடைய கவிதையாகும். கவி ககத்தேகை. கவிஞர் கூறுகிறார், சுக்கு துக்கு கே மில்லன் சே ஜீவன் பூர்ண ஹோத்தாகை. மகிழ்ச்சியிலும் சுக்குனா மகிழ்ச்சி, துக்குனா துன்பம். மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் நாம் சந்திக்க வேண்டும். மிலன்சே அப்படின்னா சந்திப்பு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சந்திப்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை பூர்ணமடையும். ஜீவன் பூர்ண ஹோத்தாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை முழுமையாக்கப்படும். கிசி சந்தர்ப்பமே. இந்த சூழ்நிலையில் கவித்தே பத்தியம் காத்தேக. இந்த சூழ்நிலையில் கவிஞர் இந்த வரிகளில் பாடுகிறார். காத்தேன பாடுகிறார். பாவார்த்த பொருள். அதி துக்கு சே பி ஜீவன் பீடினா மகசூஸ் கர்த்தாகை. அதிகம் துக்கத்தில் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் வலிமை மனிதனுடைய வாழ்க்கையில் வலிமை உணர வைக்கிறது. மகசூர் அப்படின்னா உணருது. பீடா அப்படின்னா வலின்னு அர்த்தம். நம்ம துக்கத்தில் இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வலி என்னன்றது மனிதன் வாழ்க்கையில் மனிதனால் உணர முடிகிறது. அதி சுக்கு சே பி ஜீவன் பீடா மகசூஸ் கர்த்தாகை. அவன் அதிகமாக மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுதும் கூட வாழ்க்கையில் வலியும் ஏற்படுகிறது. இன்பத்திலும் அவனுக்கு வலி ஏற்படுகிறது. துன்பத்திலும் அவனால் வலி உணர முடிகிறது. இஸ்லியே ஆகையால் மனுஷியோங்கோ சாகியே. ஆகையால் மனிதர்களுக்கு என்ன வேண்டுமென்றால் வே சுக்கு துக்கு மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் தோனோ கா பாரி சே அனுபவ கரே. மகிழ்ச்சி துன்பத்திலும் இரண்டிலும் தோனோன இரண்டிலும் அவங்களுக்கு பாரி இரண்டிலும் பங்கெடுத்துக்கொண்டு அது அனுபவமாக கற்றுக்கொள்ள வேண்டும். விசேஷா சிறப்பு. வாஸ்தவமே கவி துக்கு சே கப்ரான் கோ சீக்கு தேத்தேகை. வாஸ்து உண்மையில் கவிஞர் துக்கு சே துன்பத்தை கண்டு நீங்கள் கப்ரான் அப்படின்னா பயப்படன்னு அர்த்தம். இங்கே நானாக வேண்டாம்னு அர்த்தம். துன்பம் கஷ்டம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம பயப்படக்கூடாது. சீக்கு தேத்தேகை. அதை நம்மால் முடிந்த வரைக்கும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கடி தூப்பு மீ சல்கர் छाया में आराम करने पर आनंद
ஆதாகை. நம்ம வந்து இங்கே வந்து வந்து கஷ்டம் வருதுன்ட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து பயப்படாமல் அது எப்படி நம்ம இருக்கணும் அதை வந்து நம்ம கற்றுக்கணும். மீண்டும் வந்து தூப்புனா வெயில் அர்த்தம். வெயிலில் வந்து சல்கர்னு வெயிலில் நடந்து போகும்போது நான் நடந்து சாயாமே, நம்ம வெயிலில் ரொம்ப தூரம் வெயிலில் போகிறோம், மீண்டும் எங்கே வர நிழலுக்கு வரோம். சாயா அப்படின்னு நிழல் அர்த்தம். அந்த நிழலில் வந்து என்ன பண்ணுறோம், ஓய்வு எடுக்கிறோம். ஆறாம் கர்ணேசர் ஆனந்த ஆத்தாகை. நம்ம ரொம்ப நேரம் வெயிலில் போயிட்டு நிழலில் வரப்போ என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியாக வந்து நம்ம ஆறாம்னா ஓய்வு எடுத்து அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியோடு உட்காடுறோம். அந்த இடத்துல ஆத்தாகை மகிழ்ச்சி வருகிறது. வைசேகி துக்குக்கு பாத்து. அப்படிப்பட்ட வைசேகி அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த துக்கத்திற்கு பிறகு, பாத்தின பிறகு, துக்கத்திற்கு பிறகு ஆனேவாளி சுக்கு அனோக்கா ஹோத்தாகை. துக்கத்திலிருந்து துன்பத்திற்கு பிறகு வரக்கூடியவை ஆனேவாளத்திலிருந்து துன்பத்திற்கு பிறகு வரக்கூடிய மகிழ்ச்சியில் வந்து நம்மளுக்கு வரக்கூடியது தனித்துவமானதாக இருக்கின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.